அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். மல்லி 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 மல்லி. அது வந்து சார் ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். சொல்லுங்க அரவிந்த். அது வந்து நம்ம கோயிலுக்கு ஒரு 5 நிமிஷம் போயிட்டு போகலாமா சார்? கோயிலுக்கா? என்ன விசேஷம்? இல்லை சார், உங்களுக்கு கையில் எப்படி ஆயிடுச்சுல்ல, அதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது சார். இல்லை, நீங்கள் ஏன் வருத்தப்படுறீங்க அரவிந்த்? அது ஒரு ஆக்சிடென்ட். தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சுன்னு சொல்ற மாதிரி முடிஞ்சு போச்சு. அதை விடுங்க. இல்லை சார், நான் வந்த நேரம் இப்படிலாம் நடக்குது. அட என்ன அரவிந்த், இப்படி இல்லாம யோசிப்பீங்க? என்னவோ சார், உங்களுக்காக சின்னதாக கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன். தயவு செஞ்சு மறக்காதீங்க சார். வருவீங்க தானே? அதான் சொல்லிட்டீங்கல்ல, போயிடுவோம். நமக்காக ஒருத்தர் சாமி வரைக்கும் போய் மனு கொடுக்குறாங்கன்னா அவங்க நமக்கு சாமி கொடுத்த வரோம். சார், மல்லி கூட உங்களுக்காக ரொம்ப வேண்டிக்கிட்டாங்க சார். சார் மல்லி, நீயும் வா. நானா? நான் எங்க? கோயிலுக்கு தான். காலையில அந்த போட்டோவை பார்த்ததுல இருந்து எனக்கு மனசே சரியில்லை. மனசு ஒரு மாதிரி உறுத்திக்கிட்டே இருக்கு. நீயும் எங்க கூட கோயிலுக்கு வா. அரவிந்த் உன்னை இங்க கொண்டு வந்து டிராப் பண்ணிடுவாரு. என்ன சார் நீங்க? மல்லி அந்த விஷயத்தை மறந்துருப்பாங்க. நீங்க இன்னும் அதே நினைச்சிட்டு இருக்கீங்களே சார், அதை விடுங்க சார். எனக்கு அடிப்பட்டதான் நீங்க இன்னும் நினைச்சுக்கிட்டு தானே இருக்கீங்க. இல்லங்க, நான் அதை பெருசா எடுத்துக்கல, விடுங்க. உனக்காக இல்ல மல்லி, எனக்காக வா. எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்றேன்ல, அதுக்காகவாது வா. அட வாங்க மல்லி. ஒவ்வொரு வீட்லயும் ஒய்ஃப் தான் ஹஸ்பண்ட் கிட்ட கோயிலுக்கு வாங்க வாங்கன்னு கெஞ்சிட்டு இருப்பாங்க. இங்க சார் வாவான்னு கெஞ்சிட்டு இருக்காரு, நீங்க மிஞ்சிக்கிட்டே போறீங்க. வாங்க மல்லி. அப்படி இல்ல, உள்ள கிச்சன்ல எல்லாம் அப்படியே போட்ட மாதிரி இருக்கு. ஒரு மணி நேரத்துல அப்படி ஒண்ணும் கெட்டு போயிடாது. கிச்சன்ல தானே இருக்கு, அது நடந்து ஒண்ணும் போகாதுல்ல. வீட்டுக்குள்ள யாராவது ரைடு வந்து ஏன் இப்படி இருக்குன்னு ஜெயில எல்லாம் புடிச்சு போட மாட்டாங்க. வா போலாம். அரவிந்த், உங்களுக்கு தேங்க்ஸ். கோயிலுக்கு போகணும்னு ஒரு நல்ல ஐடியா கொடுத்தீங்க. இப்பதான் எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. ரொம்ப சந்தோஷம் சார். வாங்க போலாம், வாங்க. வா மல்லி. வா ஏறு. சார், நீங்களே இறங்கிட்டீங்களா? சரி வாங்க சார். அரவிந்த், உங்க வேண்டுதலுக்காக என்ன கோயிலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க பாருங்க. சார், உங்களுக்கான வேண்டுதல் தானே சார்? ஆனா இது கொஞ்சம் புதுசா இருக்கு அரவிந்த். மரியாதையா கோயிலுக்கு போயிடு. உனக்காக நான் வேண்டுதல் வச்சிருக்கேன்னு மிரட்டி கூட்டிட்டு வந்துட்டீங்க பாத்தீங்களா? சார், நான் சொன்னா நீங்க தட்ட மாட்டீங்க, கேப்பீங்கன்ற உரிமையில தான் சார் நான் கூட்டிட்டு வந்தேன். அப்படி ஒரு வேண்டுதல் சார். சார், போய் சாமி கும்பிட்டு வாங்க சார். வா மல்லி. அரவிந்த், நீங்க? சார், நீங்க 2 பேரும் போயிட்டு வாங்க சார். நான் எதுக்கு? நான் இங்கே வெயிட் பண்றேன் சார். என்ன அரவிந்த், வேண்டிக்கிட்டே நீங்க வராம இருந்தா எப்படி? வாங்க. காரெல்லாம் யாரும் தூக்கிட்டு ஓடிட மாட்டாங்க. வாங்க. வாங்க அரவிந்த், நீங்களும் எனக்காக ப்ரே பண்ண மாட்டீங்களா? சரிங்க சார், வரேன். பார்த்து வாங்க மல்லி. வாங்கம்மா. வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா. ஓம் அம்பிகையே போற்றி. அம்மா தாயே, சாருக்கு கை சீக்கிரம் சரியாயிடணும். ஓம் அபிராமித்தாயே போற்றி. ஓம் மகிழாண்ட நாயகியே போற்றி. ஓம் சிவகாம சுந்தரியே போற்றி. ஓம் சிவயோக நாயகியே போற்றி. ஓம் சிவானந்தவல்லியே போற்றி. கடவுளே, மல்லியோட போட்டோவை பொட்டு வச்சு மாலையோட பார்த்ததுல இருந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. அரவிந்த் எனக்காக வேண்டிக்கிட்டு கூப்பிட்டாலும் நான் கோயிலுக்கு வந்தது மல்லிக்காக தான். அவளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, அவ நல்லா இருக்கணும்.
என் போட்டோக்கு மாலை போட்டு வச்சிருந்தது மனசுக்கு கஷ்டமா இருந்தாலும் அவர் எனக்காக துடிச்சது எனக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுத்திருக்கு. என் வாழ்க்கை அர்த்தமே இல்லாம போயிடுமோன்னு நினைச்சேன். இப்ப எனக்கு நம்பிக்கை வந்திருக்கு. எனக்கும் வாழ்க்கை இருக்குன்னு புரிய வச்சிட்டேன். நன்றி தாயே. எல்லாம் வல்ல அம்பிகையின் அருளாலே சகல வளமும் நலமும் பெற்று நீடூடி வாழ்க வாழ்க. சார் இருங்க சார். மல்லி, சாருக்கு தீபாராதனை தொட்டு வைங்க. நினைத்ததெல்லாம் நிறைவேறட்டும், மங்களம் உண்டாகட்டும், நீடூடி வாழ்க. உங்களுக்கு திருப்தி தானே அரவிந்த்? உங்க வேண்டுதல் முடிஞ்சிருச்சு இல்லையா? முடிஞ்சிருச்சு சார். உண்மையை சொல்லணும்னா நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும் அரவிந்த். மல்லியோட போட்டோவை அப்படி பார்த்ததுல இருந்து எனக்கு மனசே சரியில்லை. அவ நல்லா வாழ வேண்டியவ. அது வேற இவ்வளவு போட்டோல அந்த மாதிரி பார்த்துட்டு எனக்கு உண்மையிலே பார்த்த மாதிரி மனசெல்லாம் ஒரு மாதிரி பாரமாயிடுச்சு. கோவிலுக்கு போனா சரியாயிடும்னு தோணல. நீங்க எதர்ச்சியா கூட்டு வந்தீங்க. அது எவ்வளவோ நல்லதா போச்சு. இப்பதான் மனசு கொஞ்சம் லேசா இருக்கு அரவிந்த். தேங்க்யூ சோ மச். என்ன சார் நீங்க இதுக்கெல்லாமா தேங்க்ஸ் சொல்லுவாங்க? சம்பளம் தர்றீங்க, கார்ல கூட்டிட்டு வந்திருக்கேன், அவ்வளவுதான் சார். அதுக்கு மட்டும் தான் சார் சம்பளம். அதையும் மீறி நீங்க நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் சார். அதுக்கு நீங்க சம்பளம் எல்லாம் கொடுக்க வேணாம் சார். அப்படி இல்ல அரவிந்த், நீங்க என்ன நினைச்சாலும் சரி, கோயிலுக்கு மட்டும் வராம நேரா ஆபீஸ்க்கு போயிருந்தேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு ஆபீஸ்ல வேலையை செஞ்சிருக்க முடியாது. இதுதான் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்திருக்கும். ஆனா இப்போ ஒரு பெரிய ரிலீஃப் கிடைச்சிருக்கு. எல்லாத்தையுமே சாமி கிட்ட ஒப்படைச்சிட்டேன். மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. சார் உங்களுக்கு நிம்மதி தந்துச்சுன்னா எனக்கு அது ரொம்ப சந்தோஷம் சார். மல்லி, உனக்கு ஓகே தானே? அந்த போட்டோ விஷயத்தை நான் எப்பவோ மறந்துட்டேங்க. அதையே நீங்க இவ்ளோ சீரியஸா எடுத்துக்கிறீங்க. ஆனா இனிமே நானும் மறந்துடுவேன். சரி போலாமா? போலாம். ஆனா என்னமோ ஆனான்னு சொன்னீங்களே, என்னது அது? ஒன்னும் இல்ல. சரி சரி போலாம். ஆரம்பிச்சிட்டேன். ஆனா உண்மையா என் மனசுல என்ன இருக்குன்னு என்னால சொல்லவே முடியல. ஒருத்தங்க இல்லாத ஒரு உலகத்துலதான் அவங்கள பத்தி அதிகமா நினைக்க தோணும்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்தா நான் செத்த மாதிரி உள்ள படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் மனசுல பாரம் வந்துருச்சுன்னு விஜய் சார் சொன்னார்ல, அந்த வார்த்தையே சாகுற வரைக்கும் என்ன வாழ வச்சிட்டோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.